நமக்கு எதற்கு prelims கம் மெயின்ஸ் நீங்க சேர்ந்து படிக்கணும் 70 நாள்ல prelims நம்ம 100% சிலபஸும் மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய தலைப்புகளை 80% நம்ம என்ன பண்ணியிருக்கணும் படிச்சு முடிச்சிருக்கணும் இதுதான் நம்மளுடைய டார்கெட் லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸ்ல நம்மளோட படிச்ச மாணவர்களும் 2022ல பாஸ் ஆகி டிஎன்பிஎஸ்சில செலக்ட் ஆன மாணவர்களுடைய லிஸ்டையும் இங்க நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் இவங்க தான் நம்மளுடைய அச்சீவர்ஸ் இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தலைப்புல ஒரு தேர்வு அந்த ஒரு தேர்வும் டிஎன்பிஎஸ்சி தரத்துல இருக்கும்போது நீங்க வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்மளுடைய பேட்ச் எப்படி 100% சயின்டிபிக் அப்ரோச்ல இருக்கும் ஒவ்வொரு நோட்ஸா இருக்கட்டும் மெட்டீரியல்ஸா இருக்கட்டும் கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும் அது உங்களுக்கு எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணணுமோ அந்த விதத்துல அதை தயாரிச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்ப முதல் நாளை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த முதல் நாள்ல நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதை தான் அடுத்து வரக்கூடிய தலைப்புலையும் செய்ய போறீங்க நமக்கு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் தெரியும் இந்த ஜிஎஸ்ல வரக்கூடிய தலைப்பு மெயின்ஸுக்கும் வரும் அப்படிங்கிறது அப்ப முதல் நாள் நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா பாலிட்டி அப்படிங்கறத எடுத்துக்க போறோம் இந்த பாலிட்டியில பிரிலிம்ஸ்ல இருந்து நம்ம கவர் பண்ண போறோமா சார்னு கேட்டா எஸ் 100% என்ன பண்ண போறோம் பிரிலிம்ஸ்ல இருந்து கவர் பண்ண போறோம் மெயின்ஸ்ல கவர் பண்ணுவோமான்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பிரிலிம்ஸ்ல நீங்க படிக்கக்கூடிய தலைப்பு மெயின்ஸ்ல எதெல்லாம் கவர் ஆகுமோ அதையும் என்ன பண்ணிட்டேன் முதல் நாள்லயே உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டேன் பாலிட்டியில நீங்க பிரிலிம்ஸ் நோக்கில் படிக்கக்கூடியதை இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து படிக்க போறீங்க ஆழ்ந்து படிக்கும் போது உங்களுக்கு என்ன சார் தெரிய வரும்னா மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்கையும் நீங்க சேர்த்து கவர் பண்ணிடுவீங்க அப்ப ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக் அந்த ஒரு டாபிக்ல நம்ம பிரிலிம்ஸையும் படிக்க போறோம் மெயின்ஸையும் அதோட சேர்த்து கொஞ்சம் ஆழ்ந்து படிக்க போறோம் இதன் மூலமாக ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய தலைப்புகளை நம்ம கவர் பண்ணிடலாம் அடுத்து இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா ஜெனரல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் அப்ப நீங்க ஜெனரல் தமிழ் மீடியமா இருந்தா இந்த தலைப்பு மட்டுமே நீங்க ஒரு நாளைக்கு பயிற்சி செய்ய போறீங்க இந்த தலைப்பை நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு ½ an hour கூட ஆகாது இந்த ½ an hour கூட ஆகாத ஒரு தலைப்பை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க பயிற்சி செஞ்சுட்டு வரும்போது டிஎன்பிஎஸ்சி கேள்விகளை உங்களால் மிக துல்லியமாக பதில் சொல்ல முடியும் ஆங்கில மொழி மாணவர்களுக்கும் அதே தான் ஜெனரல் இங்கிலீஷை நீங்க தேர்ந்தெடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 ப்ரோஸ் 2 போயத்தை நீங்க படிக்க போறீங்க அதிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன் இரண்டாவது நாள் என்ன சார் வரும் அப்படின்னா பிரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய தலைப்பையும் நீங்க படிக்க போறீங்க மெயின்ஸ்ல அது கவர் ஆனிச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து படிப்பீங்க ஜெனரல் தமிழ்ல அதே மாதிரி உங்களுக்கு ½ an hourல நீங்க படிக்கக்கூடிய டாபிக் ஒன்று கொடுத்துருப்போம் ஜெனரல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி இருக்கும் இப்படி எல்லா நாட்களுமே மெயின்ஸ் இருக்குமான்னு கேட்டா இருக்காது முதல் வாரம் உங்களுக்கு மெயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வாரம் மெயின்ஸ் இல்லாத தலைப்புகளா இருக்கும் இப்ப முதல் வாரம் 7 நாட்கள் அந்த 7 நாட்கள்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க பிரிலிம்ஸ் டாபிக் கம் மெயின்ஸ் டாபிக் அப்படின்னு பிரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய தலைப்புகள் மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய தலைப்புகள் அப்படின்னு நீங்க படிச்சுக்கிட்டே வருவீங்க 7 நாள் முடிஞ்சிடுச்சு அடுத்து என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்ட் இருக்கிற மாதிரி பார்த்துப்போம் ரெஸ்ட் எப்படி சார் கொடுக்கப்படும் அப்படின்னா மெயின்ஸ் இல்லாத டாபிக்காக உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்ப நம்ம என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடான டாபிக்கை எடுத்துட்டு வந்துட்டோம் அதுல உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தானியர்கள் அப்படின்னு செகண்ட் வீக் மெயின்ஸ் இல்லாத டாபிக் போகும் தேர்ட் வீக் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிலிம்ஸ் கூடயே மெயின்ஸ் இருக்கக்கூடிய டாபிக் வரும் அப்படி நீங்க ஈச் டே நீங்க ஜிஎஸ்க்கும் ஜெனரல் தமிழுக்கும் ஜெனரல் இங்கிலீஷுக்கும் தேர்வு எழுதி பார்க்க உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிக்கிட்டே வரும் அப்ப 70வது நாள் நம்ம எவ்வளவு சார் கம்பேர் பண்ணியிருப்போம் இல்ல கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் டிஎன்பிஎஸ்சி தரத்திலான கேள்விகளை பயிற்சி செய்து பார்த்திருப்போம் அப்படின்னா 100% பிரிலிம்ஸை நீங்க கம்பேர் பண்ணி முடிச்சிருந்திருப்பீங்க அதை தாண்டி மெயின்ஸ்ல 70 முதல் 80% கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க அப்ப 30 டாபிக் நம்ம என்ன சார் செய்யப்படும் இந்த 70 நாள்ல அப்படின்னா மெயின்ஸ் ஓரியன்டா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போறோம் பிரிலிம்ஸ்ல 100% மெயின்ஸ்ல 80% அப்படின்னு எடுத்துக்க போறோம் நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குவதாக இருக்கணும் உங்களால மெயின்ஸ் படிக்க முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மாணவராக இருந்தா தயவு செய்து நம்மளுடைய
டெலிகிராமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.